வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம கார்த்திகை வந்துட்டு ஒரு வழியா தீபா இருக்கிற இடத்தையும் அண்ட் அந்த போலி சாமியார் பத்தின விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரா இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வேகமாக போயிட்டு இருக்காரு. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவும் வேகமாக போப்பாப்புல, சீக்கிரமே தீபா சிஸ்டரை காப்பாற்றி ஆகணும், தீபா சிஸ்டர் நல்லா யாருக்கூடயே ஏமாந்துட்டாங்க மாப்பிள்ள, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அண்ட் நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அண்ட் அதுக்குள்ளாரையும் அங்கே நம்ம ரம்யா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தீபாவையும் தண்ணியில் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ரெடி ஆகிட்டாங்க. கார்த்திக்கும் சத்தமே இல்லாமல் ஓடி வர்றாரு. அண்ட் அந்த டைமிங்க்கு போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாரு. தீபா ஒரு பக்கம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபா தீபான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தீபா வந்துட்டு நம்ம அவ்வளோதானா, எப்படியாச்சும் முருகா அத்தையை காப்பாத்திட்டு எனக்கு என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முருகனை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுறாங்க. அந்த இதுக்குள்ள என்னால் மூச்சு விட முடியலை முருகா, ஒருவேளை எனக்கு உயிரே போயிட்டாலும் என் அத்தைக்கு எதுவும் ஆகாம என் உயிரை எடுத்து அவங்கள காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி தீபா அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை எங்கே கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க கார்த்திக்கு ஒரு மயில் வந்து தீபா எங்கே இருக்காங்கன்ற இடத்த மயில் வந்து கார்த்தியோட தோலில் அடித்து காமிச்சு கொடுத்துறது. கார்த்திக் வந்துட்டு என்னன்னு ஃபஸ்ட்டு புரியலை. ஸோ அதுக்கப்புறம் புரியுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அண்ட் அப்போ தான் அந்த மயில் போயிட்டு தீபா அடிச்சுட்டு வர்றதுக்கு தண்ணிக்கு முன்னாடி போய் உட்காடுது. அந்த ஒரு பேரலும் உருண்டு வருது. அதை பார்த்த உடனே வந்துட்டு கார்த்திக்கு என்னன்னு தெரில, சரி இருந்தாலும் இது ஏன் தண்ணியில் அடிச்சுட்டு வருதுன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளார தீபா இருக்காங்க. உடனே கார்த்திக் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடறாரு. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ள நம்ம உடனே சிஸ்டரை காப்பாற்றணும் மாப்பிள்ள, அவங்களுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆடின வந்து நமக்கு அருணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளாரையும் நான் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தீபாவை தூக்கிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணிடுறாருங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இன்னொரு பக்கம் ரம்யாவை யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா, ஒருவேளை ரம்யாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குள்ளார ஒரு டவுட் வருது. ஏன்னா ரம்யாவுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பரிகாரத்தை பற்றின விஷயங்களும் சத்தியமாக தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த ரம்யாவை பிடிச்சோன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு கார்த்தி. ஒரு பக்கம் தீபாவுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.